ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான டேஸ்ட்டில் எக் நூடுல்ஸ் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s சென்னா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இப்போ நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு நான் இப்போது நார்மலாக நம்ம டீ குடிக்கிற டம்ளரை விட பெரிய டம்ளரில் ஒரு 4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து அதை சூடு பண்ணியிருக்கேன். தண்ணி சூடானதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் அளவு உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த டைமில் நாம் எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். நான் இப்போது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவு நூடுல்ஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நூடுல்ஸ் ஒரு 90% வரைக்கும் நல்லா வெந்து வரணும். ரொம்ப குலைவாக வெந்துடக்கூடாது. நூடுல்ஸ் பேக்கெட்டில் எவ்வளோ நேரம் வேகும்னு சொல்லி டைம் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த நூடுல்ஸை ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 8 நிமிஷம் ஆகிருக்கு. இந்தளவு நல்லா வெந்து வந்திருக்கு. ரொம்ப குலைவாக வேகாமல் விரலால் எடுத்து இந்த மாதிரி அழுத்தி பார்த்தோன்னா இந்தளவு வெந்திருக்கணும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாகவும் இருக்கணும். இப்போ ஒரு 90% நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டி வச்சு இந்த மாதிரி நல்லா வடிகட்டிக்கலாம். நூடுல்ஸை வடிகட்டினதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவு நார்மல் வாட்டர் எடுத்து அதையும் இந்த நூடுல்ஸ் மேலே கொஞ்சம் ஊற்றி விட்டுடலாம். நூடுல்ஸ் மேலே கொஞ்சம் லைட்டாக ஒரு பிசுபிசுப்பு இருக்கும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றினோன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அந்த பிசுபிசுப்பெல்லாம் போய் நல்லா உதிரியாக கிடைக்கும் நூடுல்ஸ் நமக்கு. இந்த மாதிரி தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடித்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் நல்லா பரப்பி விட்டுக்கலாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்டில் நூடுல்ஸை நல்லா பரப்பி விட்டதுக்கப்புறமா நாம் ஃபைனலாக நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா முட்டையை பொரித்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 முட்டை அளவு சேர்க்குறேன். உங்களுக்கு முட்டை எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் செய்கிற இந்த நூடுல்ஸுங்கிறது ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிட்ற அளவு இருக்கும். முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உடனே ரொம்ப மிக்ஸ் பண்ணி விடாமல் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நமக்கு முட்டை கொஞ்சம் பெருசு பெருசாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். முட்டை இந்த அளவு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ முட்டையை தனியாக வச்சிடலாம், அது இருக்கட்டும். அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அகலமான அடிக்கணமான கடாய் எடுத்துக்கிட்டோன்னா நூடுல்ஸ் செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீளமாக அதை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் கேப்சிகம் முழுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 போல் கேரட் தோல் சீவிட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எல்லாத்தையும் மொத்தமாகவே சேர்த்துக்கலாம். ஒன்றாவே சேர்த்துட்டு இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். காய்கறி ரொம்ப வெந்து வரக்கூடாது. ஒரு 60% மட்டுமே வெந்தால் தான் நல்லாயிருக்கும். நூடுல்ஸில் காய்கறி கொஞ்சம் க்ரன்ச்சியாக வாயில் கடிப்படும் போது தான் நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோன்னா காய்கறி கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் கலரும் மாறிடும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு தேவைப்பட்டால் லைட்டாக மீடியம் ஃப்ளேமுக்கு கூட மாற்றிக்கோங்க. அந்த மாதிரி மாற்றிட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் காய்கறி ஒரு 60% மட்டும் வேகிற அளவு குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு குடமிளகாய் எடுத்து கையால் அமுக்கி பார்க்குறேன். இந்த மாதிரி ரஃப்பாக உடஞ்சி வரணும், குலைவாக வெந்துடக்கூடாது. இப்போ இது ஒரு 60% கரெக்டாக வெந்திருக்கு. இந்த டைமில் நாம் பிளேட்டில் பரப்பி எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். நல்லா அகலமான அடிக்கணமான கடாய் எடுத்திருந்தோன்னா நூடுல்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த டைமில் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நூடுல்ஸ் நல்லா உதிரியாக சூப்பராக இருக்குது. இதை ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா பண்ணிக்கலாம். இல்லைனா 2 கரண்டி யூஸ் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா ஒரு 2 ஸ்பூன் வச்சோ 2 முள்கரண்டி இருந்தால் அதை வச்சோ கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தூக்கி விட்டு காய்கறி எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கலந்து விட்டுடலாம்.
இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுருந்த முட்டையையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை எல்லாத்தையும் கலந்து விடும்போது நாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். லைட்டாக கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். திரும்பவும் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கலந்து விட்டுடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் சின்ன பேன் எடுத்துருக்கிறதுனால கரண்டி, முள்கரண்டி எல்லாமே யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா ஒரு அகலமான கடாய் எடுத்திங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த எக் நூடுல்ஸ் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.